ஸோ ஹாஸ்டலுங்கிற ஸ்டேயில் குறுக்கில் தங்கியிருந்தோம். நான் வீடியோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பாருங்கள், நல்லா இருந்துச்சு வியூஸு. ஸ்டேக்கு செம்ம. இது ஹாஸ்டல் ஸ்டே மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லோரும் இங்கேருந்து வந்து அடுத்த ஸ்டேக்கு போகிறோம். சி கைஸ், எல்லோரும் கிளம்புறோம். கார் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். நல்லா இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. குஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ சோவாக தான் போகிறோம், எதுவும் இதெல்லாம் போகல. கைஸ், நல்ல ஸ்டே, நல்ல ஒரு ஹோம் ஸ்டே, நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் கைஸ் என்ஜாய்னா இங்கே வந்து வாங்க. ஹாஸ்டல் சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ரோ லைட்டாக வருங்க ப்ரோ. ரைட்டா பாய் ப்ரோ, பாய். இளமை திரும்புதே. இதுதான் ரூட்டு. கொஞ்சம் ஆஃப் ரோடு இருந்துச்சு. நைட்டு வரும்போது எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா வந்தால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வயசாகிடுச்சு, வேறு பட்டெக்ஸ் வலி அதிகமாகிடுச்சு, முடியல என்னால். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. சரி, வந்ததுலேருந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சேன். சீரியஸ்லி செம்ம ஹோம் ஸ்டே ஹாஸ்டலர். வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரோனில் பயங்கரமாக விழுந்துச்சு. எப்படி நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட். என்னோடய குரூப் இது இவ்வளோ நாள் 2016 நான் ட்ராவல் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த சிக்மங்களூர் இந்த ஸ்டேல வந்துட்டு பயங்கரமாக வைபாக இருந்துச்சு. எனக்கே தெரியல, நான் ஒருத்தன் தான் எப்போ பார்த்தாலும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஆனால் என்ன தவிர இன்னைக்கு இந்த தடவை எல்லாரும் பயங்கரமாக வைப் பண்ணாங்க. சீரியஸ்லி ஒருத்தான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் இங்கே. ஸோ கார்லாம் நிறைய பேர் வராங்க, நீங்கள் கார்லேயும் வரலாம், நோ இஷ்யூஸ். ரொம்ப பெரிய ஆஃப் ரோடு கிடையாது, மேனேஜபிள் ஆஃப் ரோடு தான். அதுதான் பக்காவாகவும் இருந்துச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சிக்மங்களூரில் ஹாஸ்டலர். இது வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு பிஜி மாதிரி தான், நல்லா இருந்துச்சு. வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ரூம் ஷேரிங் மாதிரி தான் அது மோஸ்ட்லி. ஓயோ வந்துட்டு ரூம்ஸாக இருக்கும். இது வந்து ஹாஸ்டல் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரே ரூமில் வந்துட்டு யூ கேன் ஷேர் வித் அதர் பீப்புள்ஸ், ஒன்லி ரூம்ஸ். ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு. மற்ற ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் எங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இது பண்ணிவிட்டு எங்களை ரைடை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு, செம்ம வைப்பாக இருந்துச்சு, செம்ம டேங்க்ஸ். இதுதான் சரி, அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ப்ரைவசி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை நான் போஸ்ட் பண்ணல. பட் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டே அண்ட் என்ஜாய் ஆல்சோ. யூ கேன் என்ஜாய் அ லாட். இதாங்க இதுதான் அந்த வே. ஒரு கிராமம் மாதிரி நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்க மக்களுக்கு தமிழும் தெரியுது நல்லாவே. ஸோ நல்லா பேசினாங்க காலையில் கேட்கும்போது. இதே போல் ஃபுட்டும் நல்லா தான் இருந்துச்சு. டிப்பிக்கல் பெங்களூர் அந்த சாம்பார் இனிப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. லைக் நார்மல் மீடியம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் வெளில தான் சாப்பிட்டோம். நைட்டு நல்லா அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. ரூட் அது இந்த ரூட்டா? போனா போங்க, நீங்க தான் போகணும். ஸோ எல்லாரும் போய் கிளம்பியாச்சு. Climate was awesome. 18 degree, 19 night of 14 degree. It's too awesome. போயிட்டு சொன்னாங்க, பொறுமையா மச்சான். அவ்வளோதான், கானரை பார்த்தோன்னே போக ஆரம்பிச்சிட்டாங்க. வரட்டும். டேய் பார்த்து போங்கடா. போ. வந்துடுறேன்.
பாய்? என்னாச்சு பாய்? பாய் பாய் வேணாம் பாய். கார் ரோடு போடுங்க. கார் நீங்கள் பைக் போட்டிருக்கீங்களா? காரை போடுங்க. போ சேர் ஆயிடுச்சுண்ணா. சரி ஓகே, பொறுமையாக போவோம். போயிட்டு அப்போ ஓகே போங்க கொஞ்சம் கொஞ்சம் ரோடு வந்து ஆஃப் ரோடு போகலாம்ல? ஓகே போங்க. ஓகே தென் ஓகே. ஓகே பாய். பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வண்டியை வச்சுட்டு ஆஃப் ரோடு கூட பண்ணலன்னா என்ன பண்ணுறது? ஓகே. ஆஃப் ரோடிங் லோடிங் ஆனால் கரெக்டாக நம்ம ரைடு வரப்பறம் அந்த வீடியோ போட்டான் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. என்ன பண்ணிட்டான் வீடியோ எடுக்கிறானா? அவன் சேனல் வச்சுருக்கானா என்ன? பாய்? அது சேம் தான். என்ன பாய் சொல்கிற? வேற லெவலில் இருக்குண்ணா. அமைதியாக பிளைனாக இருக்கு. பார்த்தோம் நான் கியர் ஃபஸ்ட்டு கியர் தான் போட்டு வந்துட்டு. இல்லை ஃபஸ்ட்டு கியர் இல்லை, செகண்ட் கியரு அப்படியே சைடாகவே வந்துட்டே இருங்க. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க பாய். ஆன் பண்ணி தான் இருக்கு பாய். இப்போ இவங்களை மட்டும் அழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று பாரியே பாரு கல்ல பாய். கண்டிப்பாக பாய், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாய். அவங்க என்னாச்சு? பாலம் புரோக்கன் பாலம் பார்த்தோங்க. ப்ரோ நம்ம இந்த ரைடு போகிறோம். நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறோம். ஹில் ரைடு லடாக்கில் போகிறோம். பாய் அது எந்த ஹில்ஸ் வேணா பண்ணலாம், இதெல்லாம் எங்கேயாவது தானே மாட்டோம். நல்லதுதான் நம்மளுக்கு ஒரு நல்லதுதான். ஹிமாலயா நம்ம 3 பேர் தனியாக வந்துருக்கலாம் உங்களுக்கு. டியூக் என்னாச்சு? நின்றுட்டான், விழுந்துட்டானா? பயம் பாய். அப்படியா? ஓகே தென் ஓகே. பார்த்தீங்களா அந்த பக்கம் தான் வருது. நானும் ஆஃப் ரோடிங் போகணுன்னு நினச்சேன். நல்ல ஒரு ரைட். 1 கிலோமீட்டர். ஓகே. அந்த நல்லா இருக்கும். நல்ல பொறுமையாக போகலாம், ஒன்றா வச்சுக்கோங்க. எனக்கு இதுதான் போய் பிடிக்கும் அதை விட. ஆமாம் எனக்கு இதுதான். நானே ஒரு தடவை சாப்பிடுவேன். ஏன்னா மற்றவங்களாம் வரத்துக்கு யோசிப்பாங்க. ஆர்சி வச்சுருக்காங்களா? ஆர்சியில் அதான் வண்டி அது. இதெல்லாம் ஆஃப் ரோடே இல்லை பாய். நான் வாகாமன் போகும்போதெல்லாம் என் வாழ்க்கையே வெறுத்தேன். ஆனால் அதெல்லாம் பிச்சு டார்க்கு நைட் 2 மணிக்கு அந்த ரோட்டில் வந்தாங்க. நான் காலையில் நானும் சரவணன் வந்தோம். ஐயோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்திருக்கலாம், ஆனால் வேணும்னுமே எங்களை அந்த ரூட்டில் திருப்பி விட்டு அந்த ரூட்டில் வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து போனால் நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல, அதுக்கு தான் அப்படிங்கிறாயா பாவியெல்லாம். என்னாச்சு பாய்? ப்ரோ செமையாக இருக்கு ப்ரோ இந்த ரூட்டு. புலிகளே வந்துட போது பார்த்து வாங்க. ஐயோ இதெல்லாம் கிடையாதுங்க. இருக்கா? என்ன சொல்கிறீங்க? நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்கலனாலும் கூட பரவாயில்ல பாய். நடுவில் கொஞ்சம் சேர் இருக்கு. செகண்ட் கியர் பாய்.
எனக்கு அந்த புல்லிங் வந்து ஃபஸ்ட் கியரில் தான். நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய் இதுக்குள்ள யார் நடமாட்டமே இல்லையே பாய். ஏதாவது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த வழியெல்லாம். ஆனா இது போனா பக்கத்துல அப்படின்னாங்களே, எனக்கு அதுதான் புரியல. வந்துருச்சா பாய்? வந்துருச்சு. எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்ல ஆஃப் ரோடு காட்டுக்குள்ளார தெரியாது. அட ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ அந்த பிரேமம் படத்துல இல்லடா மண்ணு தெரிஞ்சு போறான் அவன். ஆமா எங்க அத நடு ரோட்லயே போறானா அத. இது எங்க இருக்கீங்க தெரியல. மச்சான் உங்களை விட்டுட்டு போனோம்ல, போயிட்டு ஆஃப் ரோடு, ஃபுல் ஆஃப் ரோடு, டீப் ஆஃப் ரோடு. ஒரு பாலம் உடஞ்சி உள்ள இருக்கு, உள்ள விட்டுதான் ஏத்திட்டு வந்துட்டு இருந்தோம். வண்டி கீழே எடுக்கலையா? வண்டி கீழே ஜாலியா இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லா அதான் ரெக்கார்டு. என்கிட்ட மேப் இல்லடா. என்னது? பத்திக்குமா சரி உள்ள விட்டுச்சு. சாவபயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். அதனாலதான் நான் கொஞ்சம் நவுந்தேன், அது அப்பயும் உள்ள போயிட்டேன். மனசுல யோ 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 ப்ரோ, அது வண்டியில சாச்சு அப்படி பண்ணுமா? நீங்க எல்லாம் இப்படி விடுங்க, என் வண்டியை நான் இப்படி விடுவேன். நீனு வைக்க நான் ஆர்த்தி அவருன்னு நினைச்சிட்டேன். தம்பி கார்னர் தெரியுமா? கார்னர் என்னடா ஜாலியா இருந்துச்சு, செம்ம ஜாலியா இருந்துச்சு. நானு ட்ரையம்ப் டியூக் 250 ஒரு இடத்துல போயிட்டு ஆஃப் ரோடு, ஃபுல் ஆஃப் ரோடு. நின்னுங்க, அவன் நிக்கிறேன். இங்க வாங்க ப்ரோ.
ஹலோ கைஸ், என்னடா அவன் ஆடியோவில் வர வாங்கிக்கிறீங்க. ஏன்னா என்கிட்ட நான் கோப்ரோ எடுத்துகிட்டு போகல, ஹெல்மெட்டே எடுத்துகிட்டு போகல. ஆக்சுவலாக ஹெல்மெட் இப்போ போடாது தப்பு தான், பட் இட்ஸ் லைக் 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருந்துச்சு அந்த சன்ரைஸ் சன்செட் ஆன் பிளேசஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. போகும்போது பார்ப்பீங்க, அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு லைக் நான் ஃபஸ்ட்டு டைம் எடுத்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு அதுவும் நான் இல்லை, எங்கள் குரூப் எல்லாருமே சேர்ந்து ட்ரோனை சும்மா எடுத்து ஓட்டி பார்த்தாங்க. என்னை பதற விட்டாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் நான் வந்துட்டு லைக் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா பதற விட்றதுனாலே இவங்களோட பொழப்பாயிடுச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், லைக் ஃப்ரெண்ட்ஸாக கேதர் பண்ணி நல்லா உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு லைக் கவலைகளை மறந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். லைக் ஜாலியாக ஃபன்னாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு அது போகிறதே ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அழகாக போய் அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு இது வந்துருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க, லைக் அந்த நான் குசியாகி டக்குன்னு பைக் மேலே ஏறிலாம் ஏஞ்சி வரும் ஒன்றுமேட்டுக்கு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ ஷுவராக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போங்க. ஒரு ரிலாக்ஸேஷன், மைண்ட் ரிலாக்ஸேஷன் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அங்கே போகும்போது ஒரு காரில் ஆர்மி ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ வந்து இங்கே வந்து ட்ரோன் எடுக்க விட நாங்கள் அதுக்குள்ளே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் லைக் திஸ் பிளேஸ் இஸ் குட் டு விசிட் அண்ட் குட் டு ரிலாக்ஸ். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் பிளேஸை கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நான் அந்த வீடியோலேயே நான் போடுறேன். ஓகேவா? இது வந்துட்டு டே 2வோட ஹாஸ்டலர்லேருந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்தோம். அதுவே ஒரு சின்ன ட்ராவல் ஆகி ஒரு ஆஃப் ரோடிங் ஃபன்னெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு டே 3 வீடியோவாக இருக்கும். டே 3 அண்ட் டே 4 ரிட்டன் வீடியோவாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன ஃபன்ஸ்லாம் இருந்துச்சுங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் வித் பேக்ரவுண்ட் ஸ்கோர். பை கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நான் திரும்ப சொல்கிறது தான், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியும் வீடியோ லேட்டாக தான் வருதுன்னு, பட் ஃபேமிலி மேன், ஒர்க்கிங், ஸோ நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கைஸ் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பை கைஸ், see you on next video.